சுத்தி ஃபுல்லாவே வீடுகளாவே இருக்குங்க. பக்காவா ரெசிடென்ஷியல் ஏரியா. இமிடியேட்டா பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டிட்டு குடி வரலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நல்ல பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு லைஃப் ஸ்டைல் கேட்டட் கம்யூனிட்டிங்க. நல்ல கிரீனரியா இருக்கா, ஃபுல்லா மரங்களாவே இருக்கு. நல்ல அம்யூனிட்டிஸ் எல்லாம் நல்லா டெவலப்மென்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் டெவலப் பண்ணி வீடு கட்டியிருக்காங்க. சென்ட்ரா வீடு போட்டு சுத்தி மரங்களோட கட்டியிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு வில்லா, இங்க ஒரு வில்லா, இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு வில்லா. இந்த பக்கம் புதுசா இப்பதான் வீடு கட்டி குடி வர போறாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல நிறைய வீடுகள் இருக்கு. பூமி பூஜை கூட போட்டுட்டு இருக்காங்க, அஸ்திவாரம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கண்டிஷன்லயும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டு இருக்குங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பைல இருக்குங்க. ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப நியர்பைல தான் இருக்கு. இந்த மாதிரி சைட் எல்லாமே கிடைக்காது. கிடைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கணும், சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இருக்கணும், பக்கத்துல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும், இந்த பக்கம் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும், இந்த பக்கம் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், அவுட்டர் ரிங் ரோடு, எல்லாமே கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய நியர்பைலே தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிறோம். சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல், காலேஜ் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். தங்க ஆடி ஆஃபருங்க. இந்த ஆடி மாசத்துக்காக நீங்க இங்க இடம் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கிராம் கோல்டு காயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவும் கொடுத்துறாங்க. வணக்கம் மகளே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க, அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் நம்ம சிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோங்க. பாருங்க, ஃபுல்லாவே வீடுகள் எல்லாமே வந்து கட்டிட்டாங்களா. நம்ம சைட்டுக்குள்ள இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைட்டுக்குள்ள ஏற்கனவே வீடுகள் எல்லாமே வந்துருச்சுங்க. ஃபுல்லாவே வீடுகள் எல்லாமே இருக்கு. அதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா அடுத்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாக்கியா ஹோம்ஸ் தாங்க. பாக்கியா ஹோம்ஸ்ல இருந்து NCR அப்படின்றதான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட நேம். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 ஏக்கர்ல ஓவராலா பாத்தீங்கன்னா இது வந்து 9 ஏக்கர்ஸ்ங்க. 9 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெவலப்மென்ட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒய்டான ரோடு, பிளாக் டாப் ரோடு, 50 அடி ரோடாவே கொடுத்திருக்காங்க. 50 அடி ரோடு, 30 அடி ரோடு அப்படின்ற மாதிரி இருக்கிற ரோடு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒய்ட் ரோட்ஸா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஃபேஸ் 1ல வாங்கினவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடு கட்டிட்டாங்க. எங்க பார்த்தாலுமே வந்து இண்டிவிஜுவல் வில்லா ஹவுஸா தான் இருக்கு. ஏன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நம்ம வந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், உங்களுக்கு ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நியர்பைலே தாங்க இருக்கும். இந்த மாதிரி வீடுகளுக்கு மத்தியில நம்ம வந்து குடியிருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேஸ் 1ல வந்து ஃபுல்லா வீடு கட்டிட்டாங்க. எல்லாமே அடுத்த ஃபேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா இங்கே தான், இதுக்குள்ளேயே தான் பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2 வந்து இருக்குதுங்க. நம்ம சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 9 ஏக்கருங்க. 9 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா 160 பிளாட்ஸ் வந்து ஓவராலா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு பெரிய பார்க்கும் பாத்தீங்கன்னா அருமையா வந்து பண்ணிருக்காங்க. கொஞ்சம் நம்ம சைட்டோட டெவலப்மெண்ட்டை மட்டும் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு பாருங்க. கிரீனரியா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் லே அவுட் மாதிரிலாம் இல்லாம ஒரு லைஃப் ஸ்டைல் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, நல்ல மரங்களோட, நல்ல காத்து வசதியோட, இயற்கையான காத்து வசதிகளோட, தண்ணி நல்லா இருக்கணும், உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கணும், அதுவும் இந்த மாதிரி வீடுகள் எல்லாமே இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கணும். முக்கியமான விஷயம் அதுதான். நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கணும், சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இருக்கணும், பக்கத்துல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும், இந்த பக்கம் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும், இந்த பக்கம் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், அவுட்டர் ரிங் ரோடு, எல்லாமே கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய நியர்பைலே தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிறோம். சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல், காலேஜ் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கிரீனரியான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இமிடியேட்டா நீங்க வீடு கட்டிட்டு வரலாம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து EB லைன், ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு. ரோடு வசதி நல்லா இருக்கு. வீடுகள் கட்டிட்டு வந்துட்டாங்க. உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ள உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து பிடிக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க. 160 பிளாட் ஓவராலா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 160 பிளாட். அதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இப்ப சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 2 குரிய பிளாட்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இப்போ இங்க அவைலபிலிட்டி இருக்கு. மினிமம் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 980 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு வில்லா நம்ம போட்டு இது பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 980 ஸ்கொயர் ஃபீட் போட்டா சூப்பரா இருக்கும். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நியர்பைல இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் சைஸ் எல்லாமே இருக்கு. இடத்த பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கு. நல்ல வீடுகள் எல்லாமே அமைதியா இருக்கு. இப்ப நான் பேசும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம லவுடா பேசுவோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா நம்ம இதுக்கே எக்கோ அடிக்குது. அந்த மாதிரி அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம சிட்டிக்குள்ள தான் இருக்கிறோமா இல்ல எங்கேயாவது அவுட்ல இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே ஃபீல் பண்ணி வைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சைட்டுங்க. அதே மாதிரி நம்ம சைட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கனெக்டிவிட்டி வந்து இருக்குதுங்க. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல ஊரப்பாக்கம் அந்த பிரிட்ஜ்ல ஏறி நீங்க வந்தீங்கன்னா ஆதனூர் ரோடு வழியா வந்தாலும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆயிரும். ஒரு 500 மீட்டர் போனீங்க அப்படின்னா அந்த ஆதனூர் ரோடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்டா ஏறிடும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மன்னிவாக்கம் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அவுட்டர் ரிங் ரோடு, அந்த மன்னிவாக்கம் ஜங்ஷன், அந்த பஜார்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து வரலாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா சிவன் கோயில் எல்லாமே இருக்கு. நல்ல ரெசிடென்சியல் ஏரியால கிராஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து வருவீங்க. ஒரு பக்காவான ஒரு லொகேஷன்ல அமைஞ்சிருக்க பிரைம் லொகேஷன்ல இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுல இந்த மாதிரி வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோங்க. நம்ம கம்யூனிட்டிக்குள்ள ஏற்கனவே
பாத்தீங்கன்னா வீடு எல்லாமே கட்டிட்டாங்கன்னு சொன்னேன். இப்போவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து போயிட்டு இருக்குங்க. லைவா பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல 1 2 3 வீடுகள் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல எல்லாமே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வீடு கட்டி குடி வந்த ஒரு இடத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே குடியிருக்கிற ஒரு இடத்துல நல்ல ரெசிடென்சியல் ஏரியால நீங்க வீடு தேடிட்டு இருக்கீங்க. கம்யூனிட்டி நல்லா இருக்கணும், நல்ல கிரீன் ஏரியா, மரங்கள் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி லேஅவுட் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க உங்களுக்கு சூட்டபிளா இருக்குங்க. நியர்பைலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்ரீராம் கேட்வே நியர்பைல இருக்கு, ஜோகோ இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு குரோம்பேட்டை இந்த பக்கம் மெப்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே சரௌண்டிங்ல இருக்கு. கனெக்டிவிட்டி நிறைய இருக்கு, சூப்பரான அக்சஸ் இருக்கு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, எல்லா வசதியிலுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நமக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம தங்க ஆடி ஆஃபருங்க. இந்த ஆடி மாசத்துக்காக நீங்க இங்க இடம் வாங்குனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கிராம் கோல்டு காயினும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவும் கொடுத்துறாங்க. நீங்க இடம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு தங்கமே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துறாங்க. அது இந்த ஆடி மாசத்துக்காக. ஓகே மக்களே, நம்மளோட கம்யூனிட்டியோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதாங்க. என்சிஆரோட பாக்கியா ஹோம்ஸோட என்சிஆரோட என்ட்ரன்ஸே இதுதான். உங்களுக்கு ஃபுல்லாவே நல்ல ரோடு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா 50 ஃபீட் ரோடு அந்த மாதிரி சூப்பராவே வந்து கொடுத்துருக்காங்க. 2 வேவே உங்களுக்கு வந்து அருமையா வந்து கொடுத்துருக்காங்க. அவென்யூ ட்ரீஸ் எல்லாமே வச்சு சூப்பரா வந்து டெவலப்மெண்ட் நல்ல அருமையா இருக்குது. கிரீன் ஏரியா இருக்கு, அதுதான் முக்கியமான விஷயமே. இங்க நீங்க வரீங்க அப்படின்னா இமிடியேட்டா வீடு கட்டிட்டு வரலாம். அதுவும் சேஃபான செக்யூரான ஒரு கம்யூனிட்டி. உங்களுக்கு வந்து செக்யூரிட்டியுமே பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா இங்க வந்து அவைலபிலிட்டி இருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு இங்க பாருங்க, இந்த வீடு எல்லாம் பாருங்க ஃபுல்லாவே ஒரு பெரிய ஒரு இடத்த வாங்கி நல்லா வீடு கட்டி சூப்பரா வந்து குடியிருக்காங்க சுத்தி மரங்களோட வச்சு. இந்த மாதிரியும் பாத்தீங்கன்னா நீங்க அருமையா வந்து வாங்கிக்கலாம். சொன்ன மாதிரி 980 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட் சைஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு வில்லாவா அதுவும் இந்த மாதிரி அமைதியான ஒரு ஏரியால நீங்க வந்து கட்டிட்டு குடி வரலாங்க. இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டா ஆமாங்க இருக்குங்க. என்னங்க கேள்வி இது? சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் தான். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஊரப்பாக்கம், இந்த பக்கம் மணிவாக்கம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம வந்து இருக்கிறோம். நியர்பைலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீநிகேதன், உங்களுக்கு வந்து ஆல்வின், சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைதன்யா அப்படின்னு சொல்லிட்டு வேல்ஸ் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. ஸ்கூல் பஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போற ஒரு இடம் தான் நம்மளுக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான். மணிவாக்கம் ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பஸ் ஃபெசிலிட்டி எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோட்ல போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருக்கு. அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ ஆம்னி பஸ் ஸ்டாண்டும் பாத்தீங்கன்னா நியர்பைல இருக்குங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரைமான லொகேஷன் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளவு பஸ் நிக்குது, எல்லா ஊருக்குமே இப்ப இங்க இருந்தா போகுது. கோயம்பேடெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி கொண்டு வந்து இங்க வச்சிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பக்காவான லொகேஷன்ல தான் நம்ம இருக்கோம். ட்ரெயின் வசதியிலுமே உங்களுக்கு வந்து இருக்கு. ஒரு ஸ்டேஷன் 2 ஸ்டேஷன் இல்ல, சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கு. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா மெட்ரோ வசதியுமே பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் வரப்போகுது. இப்ப ஏர்போர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொடுக்க போறாங்க. அதுக்கான ப்ரொபோசல் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடுல இருந்து கொடுத்துட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல வேலையும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குதுங்க. இந்த பக்கம் அவுட்டர் ரிங் ரோட்ல இறங்கின உடனே நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு போனீங்க அப்படின்னா கிரசன்ட்ல இருந்து தாவூர் விஐடின்னு எல்லா காலேஜ் இருக்கு. இந்த சைடு உங்களுக்கு வந்து டிஎம்ஜி, கிருஷ்ணா, பெரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இருக்குங்க. காலேஜுக்கு எந்த குறையுமே கிடையாது. எல்லா வசதியிலும் இருக்கக்கூடிய இடத்துல தான் சூப்பரா நம்ம பாக்கியா ஹோம்ஸ் வந்து என்சிஆர் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து நமக்காக வந்து கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ பட்ஜெட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 4500 ரூபாங்க, அவ்வளவுதாங்க. ஒரு சதுரடி வெறும் 4500 ரூபாய். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இது வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஆடி ஆஃபர், சரிங்களா? ஆடி ஆஃபர்ல தங்க ஆடி ஆஃபர் சூப்பருங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா 8 கிராம் கோல்டு காயினும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பாக்கியா ஹோம்ஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணாம இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. உடனே சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க, உங்க பிளாட்டை வந்து புக் பண்ணுங்க. நம்ம சைட்டுக்குள்ள இங்க பாருங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் அந்த ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஜேசிபி ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஃபுல்லா நான் சொன்ன மாதிரி இமிடியேட்டா நீங்க வீடு கட்டிட்டு வரலாம். அதுதான் முக்கியமான விஷயமே. இங்க பாருங்க இதெல்லாமே வீடுகள் தான், ஃபுல்லா கம்ப்ளீட்டா வீடுகள் தான். அதே மாதிரி உங்களுக்கு லோன் வசதியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. 80 to 90% வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க லோனுமே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா எல்லாருமே வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போவுமே வீடு கட்டுற வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு. லைவா வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து காட்டியிருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க. கேப் ஃபெசிலிட்டியுமே ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியுமே பாத்தீங்கன்னா நீங்க சைட்டை வந்து விசிட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம பாக்கியா ஹோம்ஸ்ல இருந்து. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் ஆன் ஸ்கிரீன் மேலேயே கொடுத்துருக்கேன். டைரக்டா நீங்க கால் பண்ணலாம், சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும். இந்த சரௌண்டிங்ல சிஎம்டி லிமிட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கவங்களுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.